வணக்கம். குழந்தைகள், ஆண்கள், பெண்கள்னு எல்லாரையுமே தாக்கக்கூடிய குடல் புழுக்களை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். பெரும்பாலும் நிறைய பேருக்கு பார்த்தோம்னா தொடர்ந்து வயிற்று வலி இருக்கும், அப்படி இல்லைன்னா வாந்தி வர மாதிரி இருக்கும், அப்படி இல்லைன்னா வாய்வு சார்ந்த பிரச்சனைகள், மயக்கம், தாக வேட்கை மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறத பார்க்க முடியும். இதே மாதிரி குழந்தைகளுக்கு பார்த்தோம்னா ஆசனவாய் பகுதிகளில் அரிப்பு இருக்கிறது, அதிகமா வயிற்று வலிக்கிறது, சாப்பிட மாட்டாங்க, பசி இல்லாம இருக்கிறது, அதே மாதிரி உடல் எடை குறையிறது, பெரியவங்களுக்கா இருந்தாலும் சரி குழந்தைகளுக்கா இருந்தாலும் சரி உடல் எடை குறையிறதையும் நம்ம பார்க்க முடியும். இந்த மாதிரியான ஏதாவது ஒரு விதமான பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா அதுக்கு மிக முக்கியமான காரணமா இருக்கிறது குடல் புழுக்கள் தான். இந்த மாதிரி குடல் புழுக்கள் தாக்கப்பட்ட குழந்தைகள் அப்படின்னா பெண்கள் பார்த்தோம்னா சத்து இல்லாம இருப்பாங்க, மந்தமா இருப்பாங்க. சில பேர் பார்த்தோம்னா ரத்த சோகை மாதிரியான பிரச்சனைகளோடையும் இருப்பாங்க. இரவு தூக்கத்துல பார்த்தோம்னா ஆசனவாய் பகுதிகளில் அரிப்பு ஏற்படுறதையும் அதனால வலி அதிகமா இருக்கிறதையும் தூக்கம் தடைபடுறதையும் நம்ம பார்க்க முடியும். இது எல்லாத்துக்குமே காரணமா இருக்கக்கூடியது இந்த குடல் புழுக்கள் தான். அது என்ன குடல் புழுக்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய குடல் பகுதிகளில் சத்துக்கள் இல்லாத உணவுகள், சுகாதாரம் இல்லாத குடிநீர், உணவு, தூய்மை இல்லாத சுற்றுப்புறம், அதே மாதிரி சில குழந்தைகள் பார்த்தோம்னா சுத்தமா இல்லாத மண்ணில் விளையாடிட்டு அதை அப்படியே வாயில வைப்பாங்க. அதே மாதிரி பெரியவங்க பார்த்தோம்னா அடிக்கடி வெளி உணவுகள் சாப்பிடுறது, பதப்படுத்தப்பட்ட ரசாயனங்கள் அதிகமா சேர்க்கப்பட்ட மாவு பொருட்கள், சத்து குறைவா இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடும் பொழுது, இனிப்பு உணவுகளை அதிகமா சாப்பிடும் பொழுது வரக்கூடிய பிரச்சனை தான் இந்த குடற்புழுக்கள். இந்த குடற்புழுக்கள்ல பார்த்தோம்னா பல வகைகள் இருக்கு. அதாவது உருண்டை புழு, கொக்கி புழு, சாட்டை புழு, நாடா புழு, நூல் புழுன்னு வகை இருக்கு. இதுல அதிகமா தொந்தரவு கொடுக்கக்கூடிய சில புழுக்கள் பார்த்தோம்னா ஆசனவாய் பகுதிகளில் அதனுடைய முட்டையை இடுறதும் அது தூய்மை இல்லாம இருக்கும் பொழுது நம்மளுடைய சிறுகுடலை தாக்கி சிறுகுடல்ல இருந்து ரத்தத்துல கலந்து ரத்தத்துல இருந்து கல்லீரல், நுரையீரல், இதயம்னு ஒவ்வொரு உறுப்புக்கும் சென்று அந்த உறுப்புகள்லயும் தாக்கத்தை ஏற்படுத்தி உணவு குழாய் மூலமா இரைப்பைக்கு குடலை சேருது. இந்த மாதிரி அந்த முட்டையிலிருந்து புழுவாகி நம்மளுடைய இரைப்பைக்கு சேர்றதுக்கு ஒரு 3 மாத காலங்களாவது ஆகும். இந்த புழுக்கள் பார்த்தோம்னா நம்மளுடைய வயிற்று பகுதிகளை அதிகமா தங்கி இருந்து நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள்ல இருந்து கிடைக்கக்கூடிய அந்த சத்துக்களை நம்ம உடல்ல சேர விடாம அந்த புழுக்கள் தங்களுக்கு உணவா எடுத்துக்கிட்டு அதிகமா பெருக தொடங்கும். இந்த மாதிரி அதிகமா பெருக தொடங்கும் பொழுது வரக்கூடிய பிரச்சனைகள் தான் மற்ற சில பிரச்சனைகள். அதுலயும் இந்த புழுக்களுக்கு பார்த்தோம்னா புரதச்சத்துக்கள் ரொம்பவே பிடிச்ச ஒரு உணவுகளாகவும் இருக்குது. அதனால நம்ம சாப்பிடக்கூடிய இந்த உணவுகள்ல இருக்கக்கூடிய சத்துக்களை எடுத்துக்கிட்டு அந்த புழுக்கள் அதிகமா பெருக ஆரம்பிக்கும் பொழுது வரக்கூடிய பிரச்சனைகள்னால நம்மளுடைய ஒட்டுமொத்த நோய் எதிர்ப்பு சக்தியுமே குறையும். அதாவது இந்த புழுக்கள் அதிகமா நம்மளுடைய உடல்ல சேரும் பொழுது நோய் எதிர்ப்பு சக்தி குறையிறது ஒரு பக்கம் இருந்தாலும் உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவா இருக்கும் பொழுது சாதாரணமாகவே இந்த புழுக்கள் பெருக தொடங்குறோம். இப்ப சில குழந்தைகள் சிலர் பார்த்தோம்னா சத்தான ஆகாரங்கள் எடுத்துக்காம ஏதோ கிடைக்கிற உணவுகளையும் பார்க்கக்கூடிய இடங்கள்ல இருக்கக்கூடிய கவர்ச்சியான உணவுகளையும் எடுத்துக்கும் பொழுது அவங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி இயல்பாவே குறைவா இருக்கும். இந்த மாதிரி இருக்கும் பொழுது ரொம்ப எளிதா இந்த குடல் புழுக்களாக அவங்க தாக்கப்படுவாங்க. நல்ல ஒரு ஆரோக்கியமான உணவு எடுத்துக்கும் பொழுது ரொம்ப இயல்பாகவும் ரொம்ப சாதாரணமாகவுமே இந்த குடல் புழுக்கள் நம்ம உடல்ல இருந்து வெளியேறவும் தொடங்கும். நல்ல ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கக்கூடிய உடல்ல இருந்து ரொம்ப எளிமையா இந்த குடல் புழுக்களை நம்ம வெளியேற்ற முடியும். சரி, இந்த குடல் புழுக்கள் தாக்கப்படுறதுனால என்னென்ன மாதிரியான பாதிப்புகள் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா ஏற்கனவே நம்ம பார்த்தோம். அதாவது அடிக்கடி வயிற்று வலி வர்றது, மலச்சிக்கல் மாதிரியான பிரச்சனைகள், தலை சுற்றல், வாந்தி, மயக்கம் மாதிரியான பிரச்சனைகள், உடல் எடை குறையிறது, அது மட்டும் இல்லாம நம்மளுடைய மலத்தினுடைய நிறம் மாறுறது, மலத்தோட சேர்ந்து ரத்தம் கசிறது, நம்ம உடலினுடைய உஷ்ணம் அதிகரிக்கிறதும் இந்த குடல் புழுக்கள் அதிகமா இருக்கு அப்படின்றதோட ஒரு அறிகுறிகள் தான். இதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப எளிமையா நம்மளுடைய வீட்டுல இருக்கக்கூடிய சில பொருட்களை வச்சே நம்ம இந்த குடற்புழுக்களை அழிக்க முடியும். குறிப்பா நம்ம வெளியில போயிட்டு வந்தோம்னா வெதுவெதுப்பா இருக்கக்கூடிய உப்பு தண்ணியில கை கழுவுறது அவசியமானது. தேவைப்படும் பொழுது உப்பு, வேப்ப இலை, மஞ்சள் தூள் சேர்த்து வெதுவெதுப்பான தண்ணியில குளிக்கிறதும் சிறந்தது. நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய இந்த நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய உணவுகளை அதிகமா எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இந்த குடற்புழுக்களை உடல்ல இருந்து வெளியேற்றுறதுக்கு நல்ல ஒரு உணவு, அதாவது சத்தான உணவும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையும் ரொம்பவே அவசியமானது. அன்றாடம் காலையில சீக்கிரமா எந்திரிக்கிறது, யோகா அப்படி இல்லைன்னா எளிமையான ஒரு உடற்பயிற்சி செய்யறதும், காலை சூரிய ஒளியில இருக்கிறதும் சிறந்தது. அதே மாதிரி உணவு அப்படின்னு சொல்லும் பொழுது வைட்டமின் சத்துக்கள், மினரல் சத்துக்கள், நார் சத்துக்கள் நிறைந்த உணவுகள் எடுத்துக்கிறது சிறந்தது. இப்ப நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா கொடுக்கக்கூடிய உணவுகள், உடல்ல நன்மை செய்யக்கூடிய சில நுண்ணுயிர்களை அதிகரிக்கிறதுக்கு உதவக்கூடிய உணவுகள் அப்படின்னு கூட சொல்லலாம். அது என்ன மாதிரியான உணவுகள் அப்படின்னு பார்த்தோம்னா பழைய சாதம், கேழ்வரகு கூழ், மோர், இந்த மாதிரியான உணவுகள்லாம் அதுல பிரதானமான இடத்தை பிடிச்சிருக்கக்கூடிய உணவுகள். நம்மளுடைய பாரம்பரிய அரிசிகள்ல அதிகமா நார்ச்சத்துக்கள் இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்ப பழையது அப்படின்னு சொல்லும் பொழுது பார்த்தோம்னா இந்த பழையதுல வைட்டமின் சத்துக்கள் ரொம்பவே அதிகமா இருக்கு. அதுலயும் குறிப்பா வைட்டமின் டி சத்துக்கள் நிறைஞ்ச ஒரு சிறந்த உணவா இருக்கு. இந்த கேழ்வரகு கூழ், பழையது, மோர்ல உடலுக்கு நன்மை செய்யக்கூடிய பலவிதமான நுண்ணுயிர்கள் இருக்கு. இந்த உணவுகளை நம்ம அவ்வப்பொழுது எடுத்துக்கும் பொழுது எந்த விதமான குடற்புழுக்களா இருந்தாலும் அதை அழிக்கக்கூடிய ஆற்றல் நிறைந்த ஒரு சிறந்த உணவுகளாகவும் இது இருக்கும். அது மட்டும் இல்லாம நல்ல ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடிய
உணவுகளாகவும் இது இருக்கும். ரொம்ப எளிமையா எல்லா விதமான பூச்சிகளையும் புழுக்களையும் உடல்ல இருந்து வெளியேற்றுறதுக்கு ஒரு சிறந்த மருந்து என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதாவது வேப்பிலை கொழுந்து, நொச்சி இலை கொழுந்து, அதோட ஒரு 2 மிளகு, ஒரு 4-5 சீரகம், கொஞ்சம் பெருங்காயம், ஒரே ஒரு பல்லு பூண்டு, இதை மட்டும் ஒன்னா சேர்த்து நல்லா அரைச்சிட்டு சுண்டைக்காய் அளவுக்கு ஒரு 3 உருண்டைகளை பெரியவங்க சாப்பிடுறதும், சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு எதுவுமே சாப்பிடாம இருக்கும் பொழுது உடல்ல இருக்கக்கூடிய எல்லா விதமான புழுப்பூச்சிகளுமே அழிஞ்சு வெளிவரதையும் நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி குழந்தைகளுக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இதையே நம்ம ஒரு பாலாடை அளவுக்கு தண்ணியை இதோட கலந்து, அதாவது தண்ணி சேர்த்து அதை வடிகட்டிட்டு பாலாடையில அப்படியே அதை நம்ம கொடுக்கலாம். இதே குழந்தைகளுக்கு கொடுக்கும் பொழுது இதை கொடுத்ததுக்கு அப்புறமா ஒரு 10-15 நிமிஷம் கழிச்சு ஒரு 2 சொட்டு விளக்கெண்ணெய் கொடுக்கலாம். விளக்கெண்ணெய் குடிக்கும் பொழுது எல்லா விதமான புழுப்பூச்சிகளும் அழிஞ்சு அது ரொம்ப எளிமையா வெளியேறும். இது ஒரு 6 மாச குழந்தையில இருந்து நம்ம கொடுக்கலாம். அதே மாதிரி இப்ப பெரியவங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது ஏற்கனவே நம்மளோட சேனல்ல நம்மளுடைய குடலை எப்படி சுத்தம் பண்றது அப்படின்ற ஒரு வீடியோ இருக்கு. கண்டிப்பா பார்க்காதவங்க அது பாருங்க. ஆரோக்கியமா இருக்கணும்னு நினைக்கிற ஒவ்வொருத்தரும் கட்டாயம் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய குடலை சுத்தம் பண்றது. இது 6 மாசத்துக்கு ஒரு தடவை செய்யணும் அப்படின்றது நம்மளுடைய முன்னோர்கள் சொன்ன ஒரு விஷயம். அதை எப்படி செய்யணும், அதுக்கான வழிமுறைகள் என்ன அப்படின்றது அந்த வீடியோல இருக்கு. அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. கண்டிப்பா பார்க்காதவங்க பாருங்க. அதை ஒரு 6 மாசத்துக்கு ஒரு தடவை செய்யும் பொழுது ரொம்ப எளிமையா குடல்ல இருக்கக்கூடிய புழுக்கள் மட்டும் இல்ல, உடல்ல தேங்கி இருக்கக்கூடிய அனைத்து விதமான கழிவுகளுமே வெளியேறும். பொதுவா நம்ம கிராமப்புறங்கள்ல பார்த்தோம்னா குழந்தைங்க எதுவுமே சாப்பிடாம இருக்காங்க அப்படின்னா ஒரு 3 மாசத்துக்கு ஒரு தடவையாதும் கொழுந்து வேப்ப இலையை எடுத்துட்டு அதோட ஒரு சின்ன துண்டு அளவுக்கு பசு மஞ்சள் எடுத்து அதையும் இடிச்சு அந்த வேப்ப இலையோட சேர்த்து, அப்படி இல்லைன்னா மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். தண்ணியை இதோட கலந்து பாதி அளவுக்கு அது சுன்ற அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சு அந்த கஷாயத்தை குழந்தைகள் பெரியவங்க சாப்பிடும் பொழுது எல்லா விதமான குடல் புழுக்களும் மடிஞ்சு வெளியேறதையும் நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி அடிக்கடி மஞ்சள் தேநீர் எடுத்துக்கிறது அவசியமானது. ஏற்கனவே நம்மளோட சேனல்ல இந்த மஞ்சள் தேநீர் எப்படி செய்யணும் அப்படின்ற ஒரு வீடியோவும் இருக்கு. கண்டிப்பா பார்க்காதவங்க பாருங்க. அதனுடைய பயன்கள் 1-2 கிடையாது, அவ்வளவு பயன்கள் இருக்கு. இந்த மஞ்சள் தேநீர் நம்ம குடல்ல இருக்கக்கூடிய எல்லா விதமான புழுக்களையும் ரொம்ப எளிமையா நீக்கக்கூடியதாகவும் இருக்கும். இதோட நம்மளுடைய உணவுகள்ல செய்யக்கூடிய சில விதமான மாற்றங்கள் என்னென்ன அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். இந்த குடல் புழுக்கள் அதிகமா இருக்கும் பொழுது நம்ம மைதா மாதிரியான உணவுகள், அதாவது நார்ச்சத்து இல்லாத உணவுகளை எடுத்துக்கிறது தவிர்க்கணும். அதிகமா வெள்ளை சர்க்கரையை பயன்படுத்தி செய்யக்கூடிய உணவுகளை தவிர்க்கிறது நல்லது. பால் சார்ந்த உணவுகள், காஃபி, டீ மாதிரியான உணவுகளையும் தவிர்க்கிறது நல்லது. என்னென்ன மாதிரியான உணவுகளை நம்ம அடிக்கடி எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா சுக்குமல்லி டீ எடுத்துக்கிறது நல்லது. எலுமிச்சம்பழம், குப்பைமேனி, பிரண்டை, கற்பூரவள்ளி, வேலிப்பருத்தி, அதாவது உத்தாமணி, பூண்டு, சுண்டைக்காய், வேப்பம்பூ, நொச்சி, அடிக்கடி இந்த மாதிரியான மூலிகைகளை உணவா எடுத்துக்கும் பொழுது குடல் புழுக்கள் மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படாமையே நம்மளை பாதுகாக்க முடியும். ஒவ்வொரு நாளும் நம்ம உணவோட ஒரு 4-5 வெங்காயம், அதாவது சின்ன வெங்காயத்தை பச்சையா எடுத்துக்கிறது சிறந்தது. அதே மாதிரி பூண்டு எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அவ்வப்பொழுது வேப்பம்பூக்களை நல்லா நெய்யில வறுத்துட்டு அதுல ஒரு பொடி செஞ்சு வச்சுட்டு சாதத்தோட சேர்த்து சாப்பிடுறது ரொம்ப நல்லது. பழங்கள், காய்கறிகளை அதிகமா எடுத்துக்கும் பொழுது இந்த குடல் புழு பிரச்சனையில இருந்து நம்மளை பாதுகாக்க முடியும். ஒவ்வொரு நாளும் ஒரு 2 பத்தை அளவுக்கு பச்சை தேங்காயை அப்படியே நம்ம மென்னு சாப்பிடும் பொழுது உடல்ல இருக்கக்கூடிய எல்லா விதமான புழுக்களும் அழியிறது மட்டும் இல்லாம குடல் புழு பாதிப்புல இருந்து முற்றிலும் நம்ம ரொம்ப எளிமையா வெளிவரதுக்கும் அது உதவக்கூடியதாகவும் இருக்கும். இந்த மாதிரியான சில விஷயங்களை செய்யும் பொழுது நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறது மட்டும் இல்லாம குடல் புழுக்கள் தாக்காம நம்மளுடைய உடல் நம்ம பாதுகாக்கவும் முடியும். ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு அது உதவக்கூடியதாகவும் இருக்கும். குடல் புழுக்களை பத்தி நிறைய விஷயங்கள் பார்த்தோம். குடல் புழுக்கள்னா என்ன, அதனுடைய அறிகுறிகள் என்ன, என்னென்ன மாதிரியான உணவுகளை தவிர்க்கிறது நல்லது, என்னென்ன மாதிரியான உணவுகள் எடுத்துக்கிறது நல்லது அப்படின்றதையும் பார்த்தோம். அதுல இருந்து விரைவா வெளிவரதுக்கான சில எளிய வழிமுறைகளையும் பார்த்தோம். கண்டிப்பா பயன்படுத்தி பாருங்க. இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, மற்றவங்க ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த நோட்டிபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. என் ஆரோக்கியம், என் குடும்பத்தின் ஆரோக்கியம், என் சமூகத்தின் ஆரோக்கியத்திற்கான பயணம் இது. கைகோர்ப்போம், ஆரோக்கியத்திற்கு விதையாவோம். நன்றி.